வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிழைகள் எவ்வளோ இருந்தாலும் எல்லாத்தையும் நான் ஏறி மிதிச்சிட்டு ஒரு பக்கம் நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவோட ஸ்டூடெண்ட்டு ரொம்ப அழகாக நிரூபிச்சிட்டாங்க. அவங்களோட மார்க் ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்படியே சும்மா மாமங்காரன் ஆடி போய் நிற்கிறான் ஒரு பக்கம். என்னடா இது இவதான் ஃபர்ஸ்ட் மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட சதி திட்டத்தில் தான் இங்கே எல்லாமே நடந்தது. கரெக்டாக அவன் எட்டுன்னு போயிட்டு 20 லட்சத்தை கொடுத்துறான். அந்த 20 லட்சம் ஏதுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை இந்த வீட்டில் வேலை செய்யறதுக்கு நான் விட்டுறேன் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுறான். ஆடா எச்சக்கலை, இந்த மாதிரியெல்லாம் எவனான இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுக்காமல் கரெக்டாக நம்ம விக்ரம் இருக்கார்ல, அவனை அடித்து துவைச்சி ஒரு பக்கம் இழுத்துன்னு போயிட்டு உள்ளே தள்ளுறாங்க. அவனை இதுக்கு மேலே உனக்கு ஜெயில் தாண்டி, எவ்வளோ தைரியம் இருந்தால் எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, உனக்கெல்லாம் யாரா அந்த ரைட்ஸ் கொடுத்தது? ஒரு பெண் தான்டா இந்த நாட்டுக்கு முக்கியமான ஒரு முதுகெலும்புன்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஏன்னா அவங்க இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சாதிக்க முடியும். இப்போ எல்லாத்துலேயும் சாதிச்சுன்னு வராங்க ஒரு பக்கம். அவங்கள இப்படி அடிமையாகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நீ எல்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் வேறு லெவலில் அப்படியே சும்மா அடித்து தூக்கி விக்ரம் ஒரு பக்கம் பொழந்து கட்டிடுறாரு, மாஸ் காட்டிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் வராங்க. வந்து அவங்களோட கருத்தையும் ஒரு பக்கம் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அவங்க கருத்தை சொல்கிற போது அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. என்னடா இது, இந்த இனியா இவ்வளோ அழகாக தெளிவாக வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. என்ன தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, இனியா வந்த உடனே அவனை பலான்னு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தியா, அடிக்காமல் உன்ன மாதிரி ஆள் இருக்கிறதுனால தானே அவன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு வெறி வந்திருக்கு. எல்லாமே இருந்தாலும் வெறின்ற ஒரு இது யாருக்கும் வராது. உன்ன மாதிரி ஆளு வீட்டில் இருந்தால் தான் இவங்களை சமாளிக்கிறதுக்கோசமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், உங்களை பார்த்தே அவன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட படிப்பாங்க. அது நீ படிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் உணர்ந்த தப்பை ஒரு பக்கம் அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி தெரிவிக்கிறான். மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். இவன் படித்த ஆளானா யாருக்கு நல்லது? நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். இல்லை மாமா, நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க, திருந்தினதே எனக்கு சந்தோஷம் தான். நீங்கள் வழக்கம் போல் நார்மலாக குடிக்காமல் குடும்பத்தை பார்த்துக்கினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இனிமேல் நான் கரெக்டாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பருப்பாக ஒரு பக்கம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பருப்பாக பேச ஆரம்பித்த உடனே அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விக்ரம் இருக்கார்ல, அவர் வந்து மாயாவை ஒரு விசிட் பார்க்க போகிறாங்க. மாயா இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால், மாயா தான் ஆல்ரெடி தப்பிச்சிட்டாலே இப்போ எங்கே போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாயா வீட்டுக்கே டைரெக்டாக போகிறாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி மாயாவை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க உயர் அதிகாரி ஆல்ரெடி சொல்லிட்டாரு, மாயாவை நீ அரெஸ்ட் பண்ணாமல் வந்தேன்னா அடுத்த செகண்டே உனக்கு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே வேறு வழி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் திருன்னு முழிச்சுன்னு இருக்காரு. ஏன்னா நம்ம இனியாவை காப்பாற்றுறதுக்கோசரம் மாயாவை விட்டார். இப்போ மாயாவால் வேலைக்கே ஒரு ஆப்பு வரும்போது, நம்ம நேசித்த ஒரு வேலையை விடுற போது அந்த வலி இருக்கே, அந்த வலி அதை சொல்லவும் முடியாது, உணர முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.